ஒரு காட்டில் பூனைக்குட்டி ஒன்று தனியாக மழையில் மாட்டிக்கொண்டது. அப்போது இடி மின்னலுடன் பயங்கர சத்தத்துடன் மழை பெய்து கொண்டிருந்தது. பூனைக்குட்டி மியாவ், மியாவ் என்று கத்திக்கொண்டு மரத்துக்கு அருகில் நின்று கொண்டிருந்தது. பூனைக்குட்டியின் சத்தத்தை கேட்டு முயல் ஒன்று தன் வீட்டிலிருந்து குடை எடுத்துக்கொண்டு நடந்து வந்தது. வந்து பூனைக்குட்டியை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றது. அப்பொழுது வழியில் பூனைக்குட்டி தன் அண்ணன் தம்பிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது இங்கு வந்து மழையில் மாட்டிக்கொண்டதாக கூறியது. முயல் பூனைக்குட்டியை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றது. குட்டிக்கு கப்பில் பால் வைத்தது. அதனை பூனைக்குட்டி நன்றாக குடித்தது. பிறகு பூனைக்குட்டியும் முயலும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தன. அடுத்த நாள் நரி ஒன்று முயலின் வீட்டிற்கு வந்தது. வந்து முயலை பிடிக்க காத்திருந்தது. இதனை கண்ட பூனைக்குட்டி நரியுடன் சண்டை போட்டது. இதனை கண்ட முயல் துப்பாக்கியை எடுத்து வந்து நரியை பார்த்து சுட்டது. நரி தலை தெறிக்க காட்டுக்குள் ஓடியது. பிறகு மாலை நேரம் பூனைக்குட்டியும் முயலும் ஜூஸும் டீயும் குடித்துவிட்டு நன்றாக உறங்கின.